முக்கியமான விஷயம் தமிழரசு கட்சி சார்பா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை கதைக்க வேணும். இப்ப கூட மாங்குளம் தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். தமிழரசு கட்சி சார்பாகவும் அந்த கிளிநொச்சியில பார் வச்சிருக்கிறவர் ஏன் சங்கோட நிக்கிறார் என்ற சம்பந்தமாகவும் கதைக்க போறேன். யூடியூப் காரன் டவுன்லோட் பண்ண தொடங்க இப்பவே லைவ். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி ஒன்று இருந்தது கிறிஸ்துவுக்கு முன்னர் தான் அந்த கட்சி இருந்தது. அர்ச்சனாவுக்கு பின் இல்லை. ஆனா.3 அர்ச்சனாவுக்கு முன்னர் வந்து ஒரு கட்சி ஒன்று இருந்தது. அந்த கட்சிக்கு பேர் தமிழரசு கட்சி. அங்கே வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய ஓய்வு காலத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஓய்வு காலத்தை செலவழித்துக் கொண்டிருந்த முதியவரான 91 வயதுடைய சம்பந்தர் அவர்கள் திடீரென்று காணாமல் போனதன் பிற்பாடு மாவை சேனாதிராஜா எனப்படுகின்ற எழும்பி நடக்கக்கூட முடியாத முதியவர் ஒருவர் அதனுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றார். அவர் தலைமை பொறுப்பை ஏற்ற காலத்தில் இருந்து இந்த வரைக்கும் அது வந்து பல தடவைகள் கூடியிருக்கு. அந்த கூடல் இல்லை, இது வேற கூடல். இது வந்து மத்திய கூடல் கூடி ஆர் தலைவர் என்று சொல்லி திருகோணமலையில் எல்லாம் ஓட் போட்ட போது 2 கைகளையும் உயர்த்தி கொண்டார்கள் கனவான்கள். அதுதான் தமிழரசு கட்சியினுடைய வரலாறு. ஓட் போடும் போது ஒரு கையை உயர்த்த தெரியாத அங்கத்தவர்களை கொண்ட தமிழரசு கட்சி கால்களையும் உயர்த்தியதாக கேள்விப்பட்டேன். சோ கைகளையும் கால்களையும் உயர்த்தியவர்கள் மறுபடியும் திருகோணமலையிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ நடக்கின்ற ஒரு நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். யார் தலைவன்? அந்த தலைவர்களுடைய பெயர் தான் சுத்துமாத்த சுமந்திரன் ஐயாவும் என்று மக்களால் போற்றப்படுகின்ற நல்ல சுமந்திரன் ஐயாவும் மற்றது ஸ்ரீதரன் ஐயா எனப்படுகின்ற 2 பேர். இவர் 2 பேரும் என்ன செய்தவைன்னு சொன்னா, தமிழரசு கட்சிக்குரிய தலைவர் யார் என்ற போட்டிக்கு ஆரம்பித்தார்கள். அப்போது பிளவுபட்டது தமிழரசு கட்சி. ஸோ தமிழ் அரசு எங்களோட தமிழையும் கொள்றாங்க, எங்களுடைய இன உணர்வையும் கொள்றாங்க. இப்போது அதுக்குரிய பணபலத்துக்கு வேண்டி வந்து எங்களுடைய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் லண்டனுக்கு போய் 50 பவுன் படி சேகரிக்க தொடங்கினார். ஏனென்றால் அவர் வந்து தன்னுடைய அவருக்கு இப்போ முக்கியமானது வந்து பாராளுமன்ற தேர்தல். அவருக்கு வந்து எங்களுடைய இந்த தேர்தல் முக்கியமானதல்ல, இது பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து முக்கியமானதல்ல. இப்போ இதில் முக்கியமான 3 தமிழின துரோகிகள் முக்கியமான விதத்தில் இப்போது உருவாகி இருந்தார்கள். ஒன்று மாவை சேனாதிராஜா அவர்கள், 2வது வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள், 3வது வந்து எங்களுடைய சுமந்திரன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மேளம் அடிப்பதற்காக மட்டக்களப்பிலே ஒரு மேளம் ஒன்றை வைத்திருந்தார்கள். இவர்கள் மத்தியிலே துரோகிகளாக இதுவரை வாழ்ந்த இதுவரை காலமுமே என்ன கூட 1.5 மாதம் திருப்பி ஒரு மெடிக்கல் இந்த ஒரிஜினல் போஸ்டை திருப்பி வேண்டுத்தார் சொல்லி 1.5 மாதமாக சுப்ரீம் கோர்ட் போக விடாமல் தடுத்த அமைச்சர் டாக்டர் சிவானந்த உட்பட சில பல துரோகிகள் வந்து தமிழ் மக்கள் தமிழனாக பிறந்ததுக்குரிய எங்களுடைய நாங்கள் தமிழனாக பிறந்ததுக்கு வெக்கப்படுகின்ற 4 தலைமைகள் என்று சொல்றது. ஒரு லீடர்ஷிப் என்னன்னு தெரியாது. இவனுக்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் டிரான்ஸ்ஃபர்மேஷனலுக்கு வந்து ஸ்பெல்லிங் நான் தான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு ஆத்தோரேட்டிவ் லீடர்ஷிப் என்னன்னு தெரியாது. ஒரு ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் என்னன்னு தெரியாது. ஒரு கொலபரேட்டிவ் லீடர்ஷிப் என்னன்னு தெரியாது. மொத்தமாக லீடர்ஷிப் என்னன்னு தெரியாது. அந்த லீடர்ஷிப் இது என்னன்னு கேட்கும். அதாவது வந்து ஒரு சமூகத்தின் முன்னோடி, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப போறாள். அப்ப நான் எப்படி இருக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய சமூகம் இருக்கும். இதுவரை காலமும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே நீங்க பிரட்டி போட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பார்த்தனீங்களா? அல்லது ஏதாவது ஒரு பணக்கொடுக்கல் வாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வரைக்கும் இல்ல. இந்த தமிழரசு கட்சி எனப்படுகின்ற இந்த தமிழரசு கட்சியில இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தலைமைக்கு போட்டி போட்டு கடைசியா கட்சியை 2ஆ பிரித்தார்கள். இவர்களுடைய இலட்சணம் இதுதான். இதே நானும் இருக்கிறேன், மயூரனும் இருக்கிறோம். நான் மயூரன் இப்ப சொல்லியிருக்கிற வாசனம், மச்சான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் 2 பேருக்குள்ள யார் பெரிய ஆளுன்னு வராது. ஏனண்டா நீதான் வந்து நடத்தவனு நான் விட்டுட்டு போயிடுவேனடா. நீ ஒரு இன்டலெக்சுவல், எங்கட தமிழினத்தின் சொத்து.
ஸோ உன்னை கொண்டு விடுறேன் நீயே செய்யன்னு மதுரன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனம் மச்சான் வாகரியா வந்து நீயே செய்யன்னு சொல்லி அவன் என்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் கலைக்க மாட்டான். என்ன மாதிரி வந்து என்ன சொல்றது ஒரு உணர்ச்சி வசப்படாத ஆள், நிதானமா நின்று சோதிச்சு ஜோதிச்சு வடிவா எம்சிக்கு அடிக்கக்கூடிய ஆள். நாங்கள் அப்படி இல்லை, கேள்வி வாசிக்க மட்டுமே எம்சிக்கு அடிக்கிறார்கள். இந்த தமிழரசு கட்சியை பற்றி கதைப்போம். இந்த தமிழரசு கட்சி இப்போது ரெண்டா பிளந்து நிற்கிற நேரம் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு போறதுக்கு இடம் இல்லை. ஏனடா சுமந்திரன் ஐயா எல்லாரையும் எல்லாட்ட மண்டையும் கழுவிட்டார். அவர் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிய போது இடம் நிற்பதற்கு மலைக்கு ஒதுங்குவதற்கு இடம் என்று தான் சம்பந்தப்பட்ட பார் வைத்திருக்கின்ற ஐயா அவர்கள் பார் முதலாளி அவர்கள் ஓடி வந்து எங்கே நின்றார்? சங்கில் நின்றார். சங்கில் நின்றது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய அடுத்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி தான் அவருடைய எண்ணம் இருக்கிறது முற்றுமுழுகா. ஆதலால் இவர் வந்து இப்ப கட்சியையும் விட்டு கட்சியையும் துறந்து அப்ப சொந்தமா ஒரு கட்சியை செய்து ஒரு ஜாப்பு கூட உங்களுக்கு ஒழுங்கா எழுத தெரியலாது. எங்கட பாலா விக்னேஸ்வரன் என்ன சொன்னார்? தாங்கள் தான் இந்த செம்மறியலுக்கு ஜாப்புல இத்தனையாம் அத்தியாயத்துல இத்தனையாம் நாளுக்கு பிறகுதான் பொது கூட்டம் கூட்டலாம் என்று சொல்லி இருக்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அரசியல் அறிவும் இல்லாம என்னுடைய கட்சிக்காரர் பாலா விக்னேஸ்வரன் போன்றவர்களிடம் சேர்த்துதான் இவர்கள் வந்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாவம் அப்பாவி பிள்ளைகள் என்ன ரிட்டையர்மெண்ட் செய்கிற ஏஜில் கூட தம்பி ஐயா கூட இப்போது ஒரு அரசியல் கட்சியை திறந்திருக்கிறார். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு. இப்படி இவங்க சாயங்களையும் அரசியல் செய்துதான் சாவாங்க. ஐயா எங்களுடைய வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு உறுதி சொல்றேன், நான் 60 வயசுக்கு பிறகு அரசியல் செய்ய மாட்டேன். என்னுடைய அரசியல் கட்சியில செய்யற ஆக்கள் வந்து சைன் பண்ணி போட்டு தான் வருவினம். 60 வயசுக்கு மேல அரசியல் செய்யலாண்டு என்னுடைய அரசியல் கட்சியில எனக்கு மட்டும்தான் வயசு ஓடினதா இருக்கும். நான் தான் கிழவனா இருப்பேன். எனக்கு ஆல்ரெடி 38 வயசு. ஸோ 30ல இருந்து 38 வயசு அல்லது 26ல இருந்து 38 வயசு உள்ள இளைஞர்களை கொண்டு வந்து என்னுடைய கட்சியில சேர்ப்போம். எனக்கு சரியான கவலை என்னென்றால் இப்ப இவர் சங்குகள் ஒளிஞ்சத என்னன்னு சொல்லுவாங்க, இது ஒரு விஷப்பாம்பு. இந்த விஷப்பாம்பு போய் சங்குகள் ஒளிஞ்சு நிக்குது. ஒளிஞ்சு நின்று மற்றவனையும் வரவிடாம தானும் தள்ளி படுக்காம படுக்கிறவனையும் படுக்க விடாம இது கடைசியா 50 வீதத்துல இருந்த சங்கு இப்ப 12 வீதத்துக்கு கொண்டு விட்டு இருக்கு. நான் சங்குக்கு சங்கரத்தை வச்சிருக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் போய் சங்கோட நின்று கேஸ் சிலிண்டருக்கு போடவா அல்லது வந்து மணிக்கு போடவா தொலைபேசிக்கு போடவாண்டு இல்ல, ஒன்றுமே இல்லை. இந்த முறை ஒருத்தருக்குமே ஓட் போடுற இல்லை, ஒரே ஒருத்தருக்கு தான் ஓட், அனுராவுக்கு மட்டும்தான். அனுரா வந்து கடைசியா கூட சொல்லி இருக்கிறார், எங்களுடைய பெட்ரோல் வாசம் அடிக்குது, எங்களுடைய இதுல வந்து அதாவது தன்னுடைய வெற்றியில வந்து தமிழர்களுடைய வாக்கு, அதாவது வந்து தமிழருடைய வாழ்க்கை மிக முக்கியமானது சொல்லி இருக்கிறார். சோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு தமிழர்களுடைய வாக்கு முக்கியமானது. வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் சிந்திக்கணும். நீங்கள் வியாழேந்திரன் சொல்றதை கேட்க போறீங்களா அல்லது துரோகி கருணாமான்னு சொல்றதை கேட்க போறீங்களா? துரோகி எங்களோட இனத்தை அழிச்ச ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கையும் அழிக்கிறதுக்கு ரெடியா இருந்த டக்ளஸ் தேவானந்தா சொல்றதை கேட்க போறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் பார் வச்சு இதுவரை ஆளும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஜெஃப்னா இண்டு கொளிச்சியே தண்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஸ்ரீதரன் சொல்றதை கேட்க போறீங்களா? அல்லது உங்களுக்காகவே எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறேன் நான் சொல்றதை கேட்க போறீங்களா? நீங்களே யோசிங்கோ. இதை ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நான் உங்களுக்காண்டி எல்லாத்தையும் இழந்தா அந்த ரோட்ல ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த பாருங்க, எனக்கு இப்ப கூட எனக்கு சரியான கவலை என்னண்டா, 1-2 வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கும். 1-2 வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். யாருக்கு போட சொல்லி, தயவு செய்து திசகாட்டிக்கு மட்டும் எக்ஸண்ட குறியிட்ட போடுங்க. தயவு செய்து திசகாட்டிக்கு மட்டும் என்ன நெஞ்சிலையும் இருக்கு, திசகாட்டிக்கு மட்டும் எக்ஸண்ட குறியிட்ட போடுங்க. அது காணும் எனக்கு. அதுதான் நான் இதுவரை காலம் உங்களுக்கு செய்த உதவிக்கு எனக்கு செய்ய போற உதவியா கேட்கிறேன். உங்களோட பிள்ளையா கேட்கிறேன். அனுராவுக்கு மட்டும் உங்களோட வாட்டை பார்க்க போடுங்க. இல்லையா நீங்கள் நான் சாகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருப்பீங்களா ஒரு காலத்துல. தேங்க்யூ சோ மச். அது வந்து சஜித் பண்ணாலும் சரி ரணில் பண்ணாலும் சரி கட்டாயம் என்ன கொள்ளுவாங்க. இனி உங்களை பொறுத்தது. கடைசி ஆசையா கேட்கிறேன். எனக்காண்டி அனுராவுக்கு நீங்க வாக்கு போடணும்னு ஆசைப்படுறேன். திருப்பவும் லைவுக்கு வருவேன். தேங்க்யூ சோ மச்.